சாம்ஸின் மாற்றத்தை உருவாக்கும் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக டிங்கர் சாம்ஸ் டிங்கரிங், சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு மற்றும் மாற்றத்தை உருவாக்குதல் போன்ற தலைப்புகளில் பல நுண் கற்றல் தொகுதிகளை வெளியிடுகின்றனர். இந்த 10 பகுதி வீடியோ தொடரில் மாற்றத்தை உருவாக்குவதன் அத்தியாவசியங்களையும், நீங்கள் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்குபவராக இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள டிங்கர் சாம்ஸ் உங்களுக்கு உதவுவார்கள். ஒவ்வொரு காணொளியும் தோராயமாக 10 முதல் 15 நிமிடங்கள் வரை நீடிக்கும். மேலும் நீங்கள் பயிற்சி செய்ய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு செயல்பாட்டை உள்ளடக்கியது. மேலும் தாமதிக்காமல் ராஜஸ்தான், ஜெய்ப்பூரைச் சேர்ந்த 11வது வகுப்பு மாணவியும் வளர்ந்து வரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவருமான டிங்கர் சாம் அவானி சர்மாவின் 5வது எபிசோடுடன் தொடங்குவோம். நாம எல்லாருமே ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது செம்ம ஜாலியா ஒரு மாதிரி எனர்ஜியோட இருப்போம் இல்லையா? ஆனா கொஞ்ச நாள் போக போக அந்த ஆர்வம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது தான் நிஜமான சேலஞ்சே ஸ்டார்ட் ஆகுது. அந்த நீண்ட பயணத்துல நம்மளை நாம எப்படி மோட்டிவேட்டடா வச்சுக்கிறது, வர்ற தடைகளை எப்படி தாண்டி போறதுன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எந்த ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணமா இருந்தாலும் இதுதான் அதோட முக்கியமான புள்ளி. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது எப்பவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆனா அதுல அப்படியே ஸ்டெடியா நிக்கிறது இருக்கே, அங்கதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்குறாங்க. நீங்களும் அப்படி ஒரு பயணத்துல இருக்கீங்கன்னா இந்த சில நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். மாற்றத்தை உருவாக்குறதோட நிஜ முகம். அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பயணம் எப்படி இருக்கும்னு நம்ம நேருக்கு நேரா பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்ம எல்லாருக்குமே சில நேரம் ரொம்ப டயர்டா, நம்பிக்கை போன மாதிரி இல்ல ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நல்லா கேட்டுக்கோங்க, அப்படி ஃபீல் பண்றது நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னு அர்த்தமே இல்லை. அதுக்கு அர்த்தம் நீங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததா நமக்குள்ளேயே ஒரு குரல் கேட்குமே, நம்மள பின்னுக்கு இழுக்கிற மாதிரி. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த பர்ன் அவுட், சந்தேகம், மனச்சோர்வு, இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது? முதல்ல இந்த பர்ன் அவுட் அப்படிங்கிறது என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜி லெவலுக்கு மேல ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசு, உடம்பு, இமோஷன்ஸ் எல்லாமே டோட்டலா ட்ரெயின் ஆகிடும். சொல்லப்போனா ஒரு வண்டி டயர்ல காத்து ஃபுல்லா போயிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இது. இப்போ நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, நான் ஒரு காலி கப்ல இருந்து தண்ணி ஊத்த முயற்சி பண்றேன்னா என்கிட்டயே எனர்ஜி இல்லாதப்போ நான் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? சோ உங்களுக்கும் ரெஸ்ட் தேவை. உங்க மேல நீங்க அக்கறை காட்டிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இத மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க. ஓய்வெடுக்கிறது ஒரு லக்ஸரி கிடையாது, அது உங்க பயணத்தை தொடர்றதுக்கான ஃபியூவல். அது ஒரு அடிப்படை தேவை. நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது நின்னு போகல, அடுத்த பெரிய ஸ்டெப் எடுக்க உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க. நமக்குள்ள எப்பவுமே ஒரு டவுட் மெதுவா பேசும். அது என்னெல்லாம் சொல்லும் தெரியுமா? உனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லும். ஆனா உங்க விடாமுயற்சி என்ன சொல்லும் தெரியுமா? என் செயல்கள் தான் நான் யாருன்னு காட்டும்னு பதில் சொல்லும். அந்த டவுட் மறுபடியும் மத்தவங்க எல்லாம் உன்னை விட சூப்பரா பண்றாங்க பாருன்னு சொல்லும். ஆனா உண்மை என்ன? என் பயணம் எனக்கு மட்டும்தான், அது ரொம்பவே யூனிக். கடைசியா இந்த ஐடியா ஒன்றும் அந்த பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லும். ஆனா உங்க தைரியம் தான் அந்த ஐடியாவே ரொம்ப ஸ்பெஷலா மாத்தோம். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம பேஷனையும் நம்ம லைஃபோட பிராக்டிக்கல் விஷயங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி ஒரு சஸ்டைனபிள் ரிதம், அதாவது ஒரு நீடித்த வேகத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட் சொல்லுவா. நீங்க எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நிஜமா வாழ்க்கைங்கிறது டெய்லி ஓடுற 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. இது ஒரு மரத்தான். இங்க நிதானமும் தொடர்ச்சியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உங்க மோட்டிவேஷன் கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருந்தா இதோ ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ். நம்பர் 1, உங்க ஏனை திரும்பவும் கண்டுபிடிங்க. நீங்க எதுக்காக இதை ஆரம்பிச்சீங்க, யாருக்கு உதவணும்னு நினைச்சீங்க, அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்பர் 2, சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. ஒரு முக்கியமான மெயில் அனுப்பிச்சிட்டீங்களா? சூப்பர், அதை செலிப்ரேட் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சீங்களா? அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். நம்பர் 3, தோல்வியை ஒரு பாடமா பாருங்க. அது உங்க கதையோட எண்ட் கார்டு இல்ல, கதையில வர்ற ஒரு சின்ன ட்விஸ்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்க நேரத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப வேகமா வேலை செய்யறதை விட கன்சிஸ்டன்டா, அதாவது தொடர்ச்சியா செய்யறது தான் பவர்ஃபுல். போனை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட வேலை செஞ்சு பாருங்களேன். பல மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷனோட வேலை செய்யறதை விட அது பல மடங்கு பெட்டரா இருக்கும்.
உங்க ப்ராஜெக்ட்டுக்கு டைம் ஒதுக்குற மாதிரியே உங்க ரெஸ்ட்டுக்கும் தனியா டைம் ஒதுக்குங்க. உங்க எனர்ஜி லெவல்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. கடைசியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ரொட்டீனை உருவாக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இந்த மாதிரி பயணங்கள்ல நம்மளால தனியா போகவே முடியாது, நம்ம கம்யூனிட்டியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு இப்போ பார்க்கலாம். பொதுவா ஒரு தப்பான கருத்து இருக்கு. அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுனா ஒரு ஹீரோ மாதிரி தனியா நின்று போராடி ஜெயிக்கணும்னு. இது ஒரு கட்டுக்கதை. இது உண்மையே கிடையாது. அப்போ உண்மை என்ன? உண்மை இதுதான். நாம தனியா மேல வர்றதை விட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மேல வரும்போது நம்ம வேகம் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கும்போது எவ்வளவு பெரிய மலையும் ஈஸியா தாண்டிடலாம். அப்போ உங்க சப்போர்ட் சர்க்கிள்ல யார் யார் இருக்கலாம்? உங்க விஷனை புரிஞ்சுக்கிட்ட உங்க டீம்மேட்ஸ், உங்களுக்கு முன்னாடியே இந்த பாதையில போன ஒரு மென்டார், இல்ல நீங்க சொல்றத பொறுமையா கேட்கிற உங்க நண்பர்கள், உங்க குடும்பம், யார் வேணா இருக்கலாம். நீங்களே மத்தவங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டா இருங்களேன். நம்ம மத்தவங்களுக்கு கை கொடுக்கும்போது நமக்கே ஒரு புது தெம்பு வர்றதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய புயல்ல கப்பல் மாட்டிக்கிட்டா அதை அசையாம நிக்க வைக்க ஆங்கர், அதாவது நங்கூரம் வேணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பயணத்துல வர சவால்கள்ல நம்மள உறுதியா நிக்க வைக்கிற அந்த மன வலிமை, அந்த நங்கூரம் பத்தி தான் இப்ப பேச போறோம். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, புதுமையோ வளர்ச்சியோ அது எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போகாது. அது வளையும், நெளியும், சில சமயம் உடையும். ஆனா திரும்பவும் நாமளே அதை கட்டுவோம். தடுக்கி விழும், ஆனா கண்டிப்பா உயரமா பறக்கும். இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பயணமே. இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நீங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நீங்க தைரியமா இருக்கணும். விடாம முயற்சி பண்றீங்கல்ல, அந்த தைரியம் தான் பெர்ஃபெக்ஷனை விட பல மடங்கு பவர்ஃபுல். உங்களுக்கு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வேணாம், ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் வேணாம். உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன ஆனாலும் சரி, நான் கைவிட மாட்டேன்னு சொல்ற அந்த விடாப்பிடியான ஒரு மனசு, அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பயணம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது உங்களை நிலை தடுமாறாம பிடிச்சி நிறுத்த போற அந்த நங்கூரம் எது? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அது உங்க குடும்பமா, உங்க கனவா, இல்ல நீங்க நம்புற ஒரு விஷயமா, இல்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்த ஒரு ப்ராமிஸா? அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா அந்த நங்கூரம் தான் உங்களை எந்த புயல்ல இருந்தும் பத்திரமா கரை சேர்க்கும்.